ரோஹிணி பார்த்துக்கிங்கன்னா, அவங்க அம்மா வந்து கால் பண்ணி கிறிஷோட மீட்டிங் வர சொன்னதுனால, ரோஹிணி வந்துட்டு இப்போ அதில வந்து தவிர்த்தாலுமே வந்துட்டு, அதுக்கப்புறம் சரி நான் வரேன். கொஞ்சம் ரொம்ப இது பண்ணாத, அவன கொஞ்சம் ரெடி பண்ணி வை. சீக்கிரமா வந்துட்டு பார்த்துட்டு வந்துருவேன். ஏன்னா என்னால மனோஜ சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, சரி, சரி வா வந்துட்டு ஸ்கூலுக்கு பார்த்துட்டு போயிருவா அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு மறுநாள் காலைல பார்த்தீங்கன்னா, மனோஜ் கிட்ட நான் ஒரு கிளையண்ட்ட பார்க்க போறேன். நான் மதியம் தான் வருவேன் அப்படின்னு பாருங்க போய் சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ரோஹிணி ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையுமே வந்துட்டு ரெடி ஆயிட்டு இருக்காரு. கேரி பேக்கெல்லாம் எடுத்துட்டு ரெடி ஆகி கிளம்புற டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, எங்க அங்கிள் திடீர்னு கிளம்பிட்டீங்க சாப்பாடெல்லாம் ஏத்துன்னு. என்ன விஷயம் எங்கனா வெளியில எங்கேன்னு போறீங்களா அப்படின்னு கேட்க, இல்லம்மா ஸ்கூல்ல வர சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஏதோ பேரண்ட்ஸ் மீட்டிங்கா, அதனால வந்துட்டு அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு சொல்லி பிரின்சிபல் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, உடனே பார்த்தீங்கன்னா ரோஹிணிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம, அங்கிள் இது ஏன் இன்னைக்கு போகணும்? நாளைக்கு இது போய் வரதானே அப்படின்னு சொல்ல, இல்லம்மா ஸ்கூல்ல கண்டிப்பா வர சொல்லியிருக்காங்க. அவங்க கூப்பிடுற நேரத்தில போலனா எப்படி? முதல்ல வந்து புதன்கிழமை மட்டும் தானே வேலைக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன அங்கிள் அடிக்கடி வர சொல்றாங்க. நம்ம என்ன இது அப்படின்ற மாரி கேட்க, இல்லம்மா ஏதோ எமர்ஜென்சின்னு தான் கூப்பிடுறாங்க. நான் எப்படி போகாம இருக்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை கிளம்புற டைம்ல தான் முத்துவுமே இருந்துட்டு, இருப்பா, இருப்பா நானும் வரேன் அப்படின்னு சொல்ல, டேய் நீ எங்கடா வர அப்படின்னு சொல்ல, இல்ல நானும் கிருஷ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதான்ப்பா பார்க்கணும்னு சொல்றேன். மீனாவுமே வந்துட்டு பார்க்கணும்னு சொல்லி அடம்பிடிச்சுட்டே இருக்கா. அவள ஒரு முறை போய் பார்த்துட்டு வந்துடலாம்பா அப்படின்னு சொல்லு. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கீழ வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை கீழ போய் வெயிட் பண்ணேன். முத்துவும் மீனா பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு கிளம்புறாங்க. எல்லாருமே வந்துட்டு கார்ல கிளம்பி போக ரோஹினியுமே வந்துட்டு, ஐயோ! 3 பேரும் போறாங்களே! இப்போ இந்த டைம்ல நான் போனோங்கன்னா என்ன மாட்டிக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா கால் பண்ணிம்மா நான் வரலம்மா அப்படின்னு சொல்ல, ஏய் என்னாடி நீ லூசா? நீ நேத்து தான் அத்தன முறை சொன்ன வரேன்னு சொல்லிட்டு, இப்போ என்னடா வரலன்னு சொல்ற அப்படின்னு சொல்ல, இல்ல அவங்க 3 பேருமே வந்துட்டு கிருஷ பார்க்கணும்னு சொல்லிட்டு வராங்க. அந்த இடத்துக்கு நான் வந்தேன்னா நான் மாட்டிக்குவேம்மா. நீயே போய் எதனா ஒண்ணு சமாளிம்மா அப்படின்னு சொல்ல, ஏய் நான் எப்புட்ரி போய் சமாளிக்க முடியும்? பிரின்சிபால் வேற பேரண்ட்ஸ் யாரான ஒரு ஆள் கண்டிப்பா வரும்னு சொல்லியிருக்காங்க. நீ இப்படி வராம வந்தேன்னா எப்புட்ரி? அதுவும் இல்ல கிறிஷுமே வந்துட்டு நீ வருவேன்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு ஆர்வமா உட்காந்துருக்கா. இந்த டைம்ல நீ வரலன்னா எப்புட்றா? உன் மனசு ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்னு சொல்ல, அவன்கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லி சமாளிம்மா. இல்லன்னா குடு நான் சொல்றேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபோன்ல அட்வைஸ் பண்ண கிறிஷுமே வந்துட்டு முதல்ல அடம்பிடிச்சாலுமே பின்னாடி சமாதானம் ஆயிடுறா. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா கிறிஷ கூப்பிட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங் போறாங்க. அங்க போனா பார்த்தீங்கன்னா, பிரின்சிபால் வந்துட்டு கண்டிப்பா பேரண்ட்ஸ் யாரான ஒண்ணு வரணும்னு சொல்லி தானே நான் சொல்லி அனுப்பிச்சேன். நீங்க என்ன நீங்க மட்டும் வந்துருக்கீங்க. போய் அவங்க பேரண்ட்ஸ கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, இல்ல அவ வெளியில போயிருக்கா, வெளிநாட்டு போயிருக்கா அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி, சரி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா வந்து கண்டிப்பா பேரண்ட்ஸ் வரணும். நீங்க நாளைக்கு ஆனா கூட்டு வாங்க அப்படின்ற மாரி பிரின்சிபால் சொல்லிடுறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அட்டம்மெட் வெளிய வர டைம்ல தான் முத்துவும் மீனாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிருஷ பார்த்த உடனே சந்தோஷத்துல, "கிருஷ் எப்புட்றா இருக்க? நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி நலம் விசாரிக்க, அவனுமே வந்துட்டு, "நல்லா இருக்கேன் அங்கிள். நீங்க எப்படி இருக்கீங்க?" அப்படின்ற மாரி கேட்க, "சூப்பரா இருக்கேன்டா. பார்றா மீனாவ பார்க்கணும்னு சொன்னான்னு" சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுமே வந்துட்டு நலம் விசாரிச்சு ஜாலியா பேசுறாங்க. சரின்னு சொல்லிட்டு கிருஷ் எல்லாம் கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு அவனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சந்தோஷமா பேசியிருக்க டைம்ல தான் அண்ணாமலையும் வராங்க. அண்ணாமலை வந்துட்டு இவன் தான் கிரிஷா. சரிடா எப்புட்றா இருக்க? அப்படின்னு சொல்லி அவருமே வந்து விசாரிக்க, அவருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா சிரிச்சு பேசியிருக்காங்க. சரிப்பா இவன கொஞ்சம் நல்லா பார்த்துக்கப்பா. பையன் படிப்பில கொஞ்சம் சுட்டிப்பா, கொஞ்சம் பார்த்துக்கப்பா அப்படின்ற மாரி சொல்ல, சரி நான் பார்த்துக்கிறேன்டா. நீ ஒண்ணும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாகிட்டயுமே வந்து பேசிட்டு, அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. கிரிஷுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பாட்டி கூப்பிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா, ரோஹினி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி, கண்டிப்பா பிரின்சிபல் வந்து இந்த வாரத்தில ஒரு நாள் வந்து உன்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, சரிம்மா நாளைக்கு என் அங்கிள் வந்து வரமாட்டாரு. அதனால பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இது வரேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்படிதான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரஸ்டிங்கா நடக்க போகுதுன்றத நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.